முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் முதல்வர் விஜய். முன்னதாக வீட்டிற்கு வந்த முதல்வர் விஜயை ஆரத் தழுவி வரவேற்றார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். முதல்வர் விஜய்க்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் புத்தகம் வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே இருக்கையில் அமர்ந்து உரையாடி வருகின்றனர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் வினீத் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீத் சரவணன், தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு அரிய நிகழ்வு. தற்போது அங்கு என்ன சூழல், என்ன பேசப்பட்டது, விவரம்? பாலா, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தற்பொழுது மரியாதை நிமித்தமாக சந்தித்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார். அவருடைய வாகனம் மட்டும் பிரத்யேகமாக அவர் பயணித்த வாகனம் மட்டும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்திற்கு உள்ளே சென்றது. உள்ளே சென்ற உடனேயே வாகனத்தில் இறங்கிய உடனேயே முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசலிலே வந்து விஜய் அவர்களை வரவேற்றிருந்தார். உடனடியாக பின்னால் வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கையை பிடித்து நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று பரஸ்பரம் நலம் விசாரித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்தை கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை பரஸ்பரம் நல்கியிருக்கிறார்கள். முன்னதாக விஜய் அவர்கள் நேரடியாக பொன்னாடை போர்த்தி பின்னர் பூங்கொத்தையும் கொடுத்திருந்தார். அதே போல தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு நேரடியாக பொன்னாடை அணிவித்து சிறிது நேரம் அமர வைத்து உரையாடி இருக்கிறார். இந்த சந்திப்பை பொறுத்தவரை இதற்கு முன்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள்ல திரைத்துறையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருந்த பொழுது விஜய் அவர்கள் நேரடியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்த பின்னர் இதுவரை நேருக்கு நேர் இருவரும் சந்திப்பு நிகழ்ந்தவில்லை. திமுகவினுடைய தலைவராகவும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் இருவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சந்தித்திருந்தார்கள். தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் சந்திப்பு என்பதால் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பாக விஜய் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் நேரடியாக எம்எல்ஏக்களாக பதவியேற்ற திமுகவினுடைய உறுப்பினர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார்கள். அவர்கள் சிறிது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் உரையாடிய பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றவர்கள். உதயநிதி மட்டும் நேரடியாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய இல்லத்தில் காத்திருந்தார் விஜய் அவர்கள் வருகை தருவதற்காக. சட்டமன்றத்தில் இருவரும் நேருக்கு நேராக அமர்ந்திருந்த நேரத்தில் நேரடியாக கால நேரத்தில் இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரிக்கவில்லை, வணக்கம் வைக்கவில்லை. ஆனால் சட்டமன்றம் முடியும் தருவாயில் இருவரும் நலம் விசாரித்து பரஸ்பரம் தங்களுடைய வணக்கங்களை பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னர் தன்னுடைய இல்லத்திற்கு தேடி வந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரை வந்து வரவேற்று தங்களுடைய வாழ்த்துக்களையும் தற்பொழுது திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினும் அதே போல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கடந்த காலங்களில் திமுகவினுடைய தலைவரையும் திமுகவையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்திருந்தார். தற்பொழுதைய இந்த சந்திப்பு ஆரோக்கியமான அரசியலுக்கு முன்னெடுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பரஸ்பரம் இதற்கு முன்பாக பல்வேறு கடுமையான விமர்சனங்களையும் அரசியல் ரீதியாக வைத்திருந்தாலும் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் ஒரு அனுபவம் ரீதியாக அரசியல் சார்ந்த சந்திப்பாகவும் அதே போல ஆரோக்கியமான அரசியலுக்கான முன்னெடுப்பாக தான் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற கையோடு திக தலைவர் வீரமணி போன்ற மூத்த தலைவர்களை நேரடியாக சென்று
தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். அதே போல பெரியார் திடலுக்கு சென்று அங்கு பெரியாருடைய நினைவிடத்திலும் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மூத்த அரசியல் தலைவர்களையும் நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அவருடைய இல்லத்தில் நேரடியாக சென்று சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை முடித்துக் கொண்ட பின்னர் நேரடியாக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மூத்த அரசியல் தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு மூத்த முக்கியமான தலைவராக இருக்கிறார், அவரையும் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸையும் நேரடியாக சந்திக்க நேரம் பெற்றிருக்கிறது. மாலை நேரத்தில் அந்த சந்திப்புக்கும் நேரம் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளுடைய தலைவரையும் நேரடியாக சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றமைக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய வகையில அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் முன்னதாக முதற்கூடிய சந்திப்பாக தற்பொழுது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு க ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் தற்பொழுது திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு அரசு பணிகள், அரசியல் சார்ந்த பணிகள் இருந்தாலும் இந்த சந்திப்பு அடுத்த கட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான சந்திப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாகவும் பல்வேறு ஆலோசனைகளையும் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு, புகைப்படங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். மு க ஸ்டாலின் அவர்களும் புன்னகையோடு புன்சிரிப்போடு நேரடியாக விஜய் அவர்களை வாசல் வரை வந்து வரவேற்று பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் அதே போல கொள்கை சார்ந்த தலைவர்களையும் விஜய் அவர்கள் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முத்தாய்ப்பான சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. ஆழ்வார்பேட்டை இல்லம் சென்ற முதல்வர் விஜயை ஆறு தழுவி வரவேற்றிருக்கிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் முதல்வர் விஜயை ஆறு தழுவி வரவேற்றிருக்கிறார். சட்டமன்றத்தில் எதிரெதிராக அமர்ந்திருந்தாலும் இல்லம் தேடி வந்த முதல்வர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் ஒரே இருக்கையில் அமர்ந்திருந்த அரிய காட்சியையும் நாம் பார்த்தோம். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த சந்திப்பு நிறைவடைந்த நிலையில் முன்பாக வீட்டிற்கு வந்த முதல்வர் விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆறத் தழுவி மகிழ்ச்சியோடு வரவேற்றார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினும் ஆறத் தழுவி வரவேற்று அழைத்து சென்றார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மலர்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்தை பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய்.